ஹாய் ஹலோடா. ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட்டில் வந்துட்டு 2 பார்ட்டாக வரும். 2 பார்ட் மீன்ஸ் இப்போ நான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக ஜிமின் வச்சுட்டு நான் முடிச்சிருவேன் இந்த ஒன் ஷாட் ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் வந்துட்டு ஜேகே வச்சுட்டு போகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள், ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுங்க. ஓகே, லைட்டாக அண்ட் வந்துட்டு ஸ்டேட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். ஸோ இந்த ஸ்டோரியோட ஹீரோ வந்துட்டு ஜிமின் தான். ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா அவருக்கு 28 இயர்ஸ் ஆகுது. ஏஷியாலேயே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். ஸோ எல்லா கண்ட்ரிலேயும் வந்துட்டு அவரோட பிரான்ச் இருக்குது. ஹை லெவல் பொசிஷனில் இருக்கிறாரு. ஸோ ரொம்பவே ரக்கான டைப்லாம் கிடையாது, ஜாலியான டைப் தான். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும்போது ரொம்பவே ஃப்ரீடமாக இருப்பார். அதே பிஸ்னஸ்ன்னு வந்துட்டால் ரொம்ப கோல்டாக இருப்பார். கேர்ள்ஸ் மேலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஏன்னா அவர் உங்களை 1 இயராக லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு. ஸோ ரொம்பவே டிவோஷ்னல் ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரி இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ஜிமின் ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் சொன்னது கிடையாது, ஏன்னா உங்களுக்கு பயம். ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு தங்கச்சி ஒன்று இருக்குது. அவள் 12th ஸ்டாண்டர்ட், பேர் நிஷி. அவள் உங்களை மாதிரி சைலண்ட்லாம் கிடையாது, ரொம்பவே துருன்னு இருக்கிற பொண்ணு. ஸோ சொல்ல மாட்டேன் பாருங்கள், ஜிமினுக்கு ஒரு தம்பி இருக்குது. ஸோ ஜியான் ஜாங்கோக், அவருக்கு 25 இயர்ஸ் ஆகுது. அவர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஆல்ரெடி அவர் வந்துட்டு அவங்க அண்ணன் அவங்க அப்பா சம்பாதிக்கிறதுலாம் வந்துட்டு கொஞ்சம் திமிரா கொஞ்சம் கெத்தாக சுற்றிட்டு இருக்க ஆள். ஓகேடா, ஸோ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் காலேஜ் முடிஞ்சு நீங்கள் அப்படியே ஸ்கூல் வாசலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எவ்வளோ லேட் ஆச்சு? இவ்வளோ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான், ஸ்கூல் முடிஞ்சோடனே வெளியே வந்துன்னு அக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன்னு. பாரு, வரவே மாட்டுக்கிறோம். என்னடி வீட்டுட்டு வந்துட்டா? லில்லி சாரிடி, இன்னைக்கு இவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் சீக்கிரம் கூட்டிகிட்டு போகணுன்னு வந்தேன். இவளே காணோம் பார்த்துக்கவே. அதுக்குன்னு விட்டுட்டு வருவியா? அங்கேருந்து ஓடி வரேன் தெரியுமா? அச்சோ, நான் மறக்கலாம் இல்லை, இவளை கூப்பிட்டுட்டு அப்படி ஒன்று கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். சரி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னது? என்கிட்ட தான் ஃபோன் இல்லைல்ல இவ்வளோ நேரம். அந்த ஐனா இல்லை, அவகிட்ட ஃபோன் வாங்கி பேசிகிட்டு இருந்தேன். யார்கிட்ட பேசினா? உனக்கு தான் தெரியுமே. புரியுது, உங்கள் ஆள்கிட்டயா? அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் உங்ககிட்ட ஒன்று சொன்னார். என்னது? ஜிமின் என்ன உன்னை பேசணும்னு சொன்னாராம். ஏன்ட்டையா? பாரா, நானும் நினச்சேன் என்னடா நடக்குதுன்னு. இவ்வளோ நாளாக ஒன்றா வந்துட்டு தான் என்கிட்ட நடிச்சிருக்கியா நீ? இல்லை, நான் அவர்கிட்ட பார்த்து பேசினது கூட கிடையாது. அப்புறம் எப்படி அவர் அப்படி சொல்லியிருப்பாரு? சத்தியமாக தெரியாது. ரியாக்கா ஃபங்க்ஷன் அப்போ பார்த்தது தான், அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே கிடையாது. ரியாக்கா ஃபங்க்ஷனில் நீ எப்படி பார்த்த? நான்லாம் பார்க்கல. அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த சைடு நான் கையில் பூத்தட்டு வச்சுட்டு நின்றேன்னா, பக்கத்தில் நிஷி நின்றுட்டு சொல்லிகிட்டு இருந்தான், அவங்க ஒன்றே பார்க்குறாங்க, ஜிமின் மாமா ஒன்றே பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் அதை கூட பெருசாக கண்டுக்கல, அவங்க ஏதோ பார்க்குறாங்கன்னு நினச்சேன். இப்போ என்னென்னா ஃபோன் நம்பர்லாம் கேட்டு விட்டுருக்காங்க. நான் அடிக்காதடி, நீ பார்த்துட்டு வந்து போட்ட சீன்லாம் எனக்கு தெரியாதோ? அவர் ஒயிட் ஷர்ட்டில் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருந்தார் தெரியுமா? அவர் கண்ணில் உள்ள லென்ஸை பார்த்தேன். அவர் அவ்வளோ அழகாக ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தாரு. அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தார். சொன்னில்ல? நான் உண்மையை தானே சொன்னேன். உண்மையை சொன்னாலும் சொன்னில்ல. அவர் மேலே உனக்கு ஒரு க்ரஷ் இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். நரைச்சின்னு வச்சுக்கோவேன். இப்போ என்ன செய்கிறது? நீ ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போய் பேசு. வேண்டாம், பயமாக இருக்குது. அப்பாக்கெலாம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகும். என்ன பிரச்சனைடி ஆக போகுது? எனக்கு தெரியாதா? ஜிமின் மாமாவை ரியாக்காவுக்கு தான் பேசினாங்க. அப்புறம் ஜிமின் மாமா இல்லை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்ன பிறகு தான் ரியாக்காவுக்கு வேறு மாப்பிள்ளை பேசினாங்க. அதுவே அப்பாவுக்கு இன்னும் காண்டில் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பேசினா என்ன ஆறுது? நீ சும்மா இரு. லில்லி, அவர் என்ன சொன்னார்? அவகிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்களாம். வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது. நீ மட்டும் பேசல, நீ சொன்னதெல்லாம் நான் போய் அவங்கக்கிட்ட சொல்லுவேன். சாரா, வேணாம் சாரா, அன்றைக்கி நான் ஏதோ சும்மா சொன்னேன். என்னடி சும்மா சொன்னேன்? நீ சொன்னதுலேயே வச்சு தெரிஞ்சது உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு அவரை. இந்த சும்மா நடிச்சிட்டுலாம் இருந்துச்சுக்கோவே, அவ்வளோதான் உனக்கு. எனக்கு பயமாக இருக்கே. நீ சும்மா பேசு. நைட்டு எப்படி நிக்கிதா ஃபோன் பேசுவாள் தெரியாமல், அவள் கூட போய் அவள்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி நீ பேசு, புரியுதா? சரி, நான் ட்ரை பண்ணுறேன். இந்த நம்பர். எனக்கு என்னமோ இது பிரச்சனையாகுமோன்னு தோணுது. ஒன்றும் ஆகாது, நீ போய் பேசுப்போ அப்படின்னு சொன்னேன்னு. நைட் டைம் ஆகுது. ஸோ நீங்களும் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்படி பின்னாடி உங்களுக்கு பெரிய பிளான்ட் இருக்கும். அங்கே வந்து உட்காந்துட்டு ஜிமினோட நம்பர் டைப் பண்ணிவிட்டு
அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. பண்ணலாமா வேணாமான்னு மாதிரி. ஸோ அப்படியே இந்த சைட் ஜிம்மு அவங்க கூட கான்ஃபரன்ஸ் போட்டு, டேய் சொன்னியா இல்லையாடா? சொன்ன மச்சான், டெல்லி போயிட்டு சொல்கிறேன்னு சொல்லிச்சு. என்னடா இப்போ வந்து வெயிட் பண்ணுறேன், ஒரு ரெஸ்பான்ஸையும் காணும். நான் அவள் ரொம்ப சின்ன போடுறா. டேய் வெயிட் பண்ணுறா, சின்ன பிள்ளையில உன்ன மாதிரி ஆள் கூடலாம் பேசுறதுக்கு யோசிக்கிறது தப்பு இல்லை மச்சான். டேய் உன்ன மாதிரியா நானா ரெஸ்பெக்டாக கேட்டா ஓவரா பண்ணுறா. டேய் நேடா ஆக்க பிறந்த உனக்கு ஆற பொறுக்கலையா மச்சான்? டேய் அம்மையாக இருந்தா மச்சான், வேறு எவனாலும் உஷார் பண்ணிட்டானா? அதான் முன்னாடியே சார் ஏன் மச்சான் எனக்கும் ஆசையெல்லாம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எவ்வளோ பார்த்தா நான் போடி மயிரும் கிதிக்கிறவன். இப்போ என்னென்னா அந்த புள்ள நேடா லவ் பண்ணுறவனுக்கு தாண்டா அந்த ஃபீல்லாம் தெரியும். உனக்கு எங்கே தெரிய போகுது? லவ் பண்ணுறவன் அப்பங்கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டாக பொண்ணு கேட்க வேண்டியதானே? அந்த தாயலி தரமாட்டான் மச்சான். சும்மா மாமான்னு கூப்பிட்டதுக்கே அப்படின்னு போகிறான்டா அவன். ஏன் மச்சான் அவன்கிட்ட படிப்பு இல்லையா, பதவி இல்லையா, அழகு இல்லையா? யாரா அவன்? அந்த தாயலிக்கு மூளை இல்லை மச்சான், நம்ம கெத்தாக இருக்கணும் அவ்வளோதான். அந்த டேய் வருங்கால மாமனார் அப்படிலாம் திட்டக்கூடாது மச்சான். டேய் எனக்கு தேவை பொண்ணு மட்டும்தான். இவன் யார் மயிராண்டி? அந்த பொண்ணு ஓகே சொல்லணும்ல, ஆனால் சொல்லுவா. அந்த பிள்ளை எப்படி சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? எங்கள் அப்பாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்போ சொல்கிறா பாத்தியா மாடிக்கிட்டா அங்கே உங்கள் அப்பனே கல்யாணம் பண்ணிக்கடின்னு வந்துடுவேன். டேய் என்னடா ரொம்ப மட்டமாக இருக்குது. பின்ன என்ன பற்றி உனக்கு தெரியும்ல. கட்டிக்கிறேன்னு சொல்லு, இல்லைன்னா கட்டிக்கிறேன்னு சொல்லு. டேய் மச்சான் இவன் அவ்வளோதான் மச்சான், எனக்கு தெரிஞ்சு போச்சு இவன் அந்த பிள்ளைய விட மாட்டான்னு சொல்லிட்டு. டேய் என்னடா இன்னும் கால் பண்ணாமல் இருக்கிறா? காண்டிலாம் நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதே இல்லை தெரியுமா? உழுவாத உட்காந்து உன் பிஸ்னஸ் மீட்டர் தானே பார்த்துட்ருக்க, அது கிடக்குதுடா. இப்போயே அவள் கால் பண்ண அவளோட எனக்கு பிஸ்னஸ் அது மயிராது. எடுத்து என்னென்னலாம் கேட்பேன் தெரியுமா? என்னடா கேட்ப? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் தனியாக கேட்டுக்கிறேன். அவள் கால் மட்டும் ஒன்றா போதும், இதில் நான் பார்த்துக்கிறேன். அந்த பிள்ளை பண்ணு மச்சான், டைம் எடுக்கும்லடா, சின்ன பிள்ளை வேற. நம்ம கால் பண்ணுறோம், எடுக்கிறோம், எதுக்கு கால் பண்ண சொன்னீங்கன்னு கேட்குறோம், வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்குறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டயல் பண்ணுறான்னு போகிறீங்க. ஸோ அப்போயும் உங்களுக்கு பயமாக இருது. ஏன் பயப்படுற? அவர் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ பயப்படுற அளவுக்கு. இப்படி கால் பண்ணிவிட்டு ஐயோ கையெல்லாம் நடுங்குதே. நான் ஏன் பயப்படணும்? நான் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸில் கால் பண்ணிடுறீங்க. நான் மச்சான் பண்ண மாட்டா போல இருக்கே. பண்ணலைன்னா என்ன மச்சான் பண்ணுவேன்? நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போவியா? டே போய் கேட்டுருவேன், என்னாடி பிடிச்சிருக்கா இல்லையா உனக்கு? ஓ மச்சான் அதை ரீக்ரியேட் பண்ண நினைக்கிறாங்க அந்த அநேகம் பட டைலாக்கு. பிடிச்சிருந்தா நீ சொல்லக்கூட தேவையில்ல வச்சிடணும், சும்மா அப்படி நிமிந்து பாரு அப்படின்மா. என்னடா மயிரெலாம் இல்லை, பிடிச்சிருக்கா இல்லையா ஆயத்து வந்து சொல்லு அப்படின்ட்டுருவேன். டேய் ஏதோ நம்ம வந்து கால் வருது மச்சான், எடுத்து பேசிட்டா அந்த பிள்ளையா இருக்க போகுது ஏறுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை கட் பண்ணிவிட்டு இங்கே கால் அட்டன் பண்ணிடுறாரு. ஹலோ அப்படின்னோடனே நீங்கள் அவ்வளோதான் அப்படியே ஃபீஸ் ஆயிடுறீங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே பல்க் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப ஷேக் ஆகிட்டு இருக்கு உங்கள் ஹேண்டு. ஹலோ ஹலோ. ஸோ ஜிம்மின் அவ்வளோதான் அவ்வளோ ஹாப்பி ஆயிடுது. ஸோ அப்படியே அவர் உட்காந்து இந்த சேர்லேருந்து எந்திரிச்சிட்டு அப்படியே ஒரு மிரர் முன்னாடி வந்து நிற்கிறாரு. வயன் ஸோ அப்படின்னு கேட்டோன்னே உங்களுக்கு ரொம்பவே ஷை ஆகுது. நான் தான். நீங்கள் ஏதோ பேசணுன்னு சொன்னீங்களா? அது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதான் நீனும் என்ன சேம் வேலையை பார்த்துட்ருக்கியான்னு தெரிஞ்சுக்கலான் தான். அது உனக்கு பிடிக்கலைன்னா வேணாண்டி, பிடிச்சிருக்குன்னா சொல்லு தைரியம்மா. நான் உங்களை ஒரு 2 வாட்டி தான் பார்த்துருக்கேன். 1 இயர் முன்னாடி, இப்போ 1 வீக் முன்னாடி, அவ்வளோதான்.
ஓ, அப்போ பிடிக்காதா? பிடிக்காதுன்னா சரி விடு. அதனால ஆஹா அப்படி இல்லை, அது ஆ அப்போது பிடிக்குமா? ஆ, பிடிக்கும். ஆனால் ஆனால் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி நர்வஸா. பிடிக்கும்னா பிடிக்கும்னு சொல்லுடி, நான் சொன்ன மாதிரி. எனக்கு பிடிக்கும், ஆனால் பயமாக இருக்கு. ஏன்டி பயமாக இருக்கு? தெரியல, எனக்கு பயமாக இருக்கனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. எனக்கு 1 year முன்னாடி இருந்தவனுக்கு பிடிக்கும். ஆனால் அப்போ நீ ரொம்ப சின்ன பிள்ளை. இப்போ என் சின்ன பிள்ளை தான். ஆனால் இதுக்கு மேலே முடியே வச்சுருந்தேன்னா அவனாவது கரெக்ட் பண்ணிடுவானும் பயமாக இருக்குது. அதான் சொல்லிட்டேன். உனக்கு பிடிச்சிருக்குல்ல, அது போதும் எனக்கு. ம், அப்போது இனி பேசலாமா? ம் ஆம், நான் யோசிக்கணும். இதுக்கு மேலே யோசிக்க என்னடி இருக்குது? அதை சொல்லியிருக்கே பிடிச்சிருக்குன்னு. ஒயன், ஹே ஒயன் எங்கே போயிட்டா? அவள் ரூமில் ஆளை காணோம். அச்சச்சோ அம்மா, நான் அப்புறம் பேசுகிறேன். ஏய் ஹலோ, என்னடி ஆச்சு? நான் அப்புறம் பேசுகிறேன், அம்மா வந்துட்டாங்க. ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை பின்னாடி மறைச்சி வச்சுட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. இந்நேரத்துக்கு இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க? அம்மா அது நான் தான் தனியாக வர பயமாக இருக்குன்னு கூப்பிட்டு வந்தேன். நிக்கிதா, நீ இங்கே என்னடி பண்ணுற? 2 பேரும் உள்ளே போங்க. அந்த போகிறோம், வாடி. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்துட்டு உள்ளே ஓடிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே போல் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே நிஷியை கூட்டிகிட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. என்னடி யோசிச்சிட்டே வந்துட்டுருக்கா? இல்லை, நேற்றே நான் நிக்கிதா ஃபோன் வாங்கி தான் பேசினேன். இன்றைக்கும் கேட்டால் அவன் என்ன நினைப்பா? ஐயோ, அப்போ மேடம் பேசினாலே முடிவெடுத்துட்டிங்களா? இல்லை, தோணுது பேசலான்னு, என்னன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ சாராவும் லில்லி இந்த சைடு முடிஞ்சிடி, இவ ஃபால் ஆயிட்டா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா பேசலாம், அப்புறம் பார்க்கலாம். நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒருத்தர் ஒரு பொக்கேவும் அந்த கிஃப்ட்டும் கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அதில் சின்ன ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்குது. ஸோ இந்த கிஃப்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அதில் ஐஃபோன். ஐஃபோனுடி, இங்கே பாருடி, இவளுக்கு ஐஃபோனு. ஸோ இந்த ஸ்டிக்கி நோட்டில் பார்க்குறீங்க. உங்ககிட்ட ஃபோன் இல்லைன்னு எனக்கு தெரியும். இதில் ஃபோனும் நான் சிம்மும் போட்டிருக்கேன். இதில் நம்ம இனி பேசிக்கலாம், சேஃபாக வச்சுக்கோ. கீழே ஜேஎம்னு போட்டு லிட்டில் ஹார்ட் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பொக்கையை ஸ்மெல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. பணக்கார பொண்டாட்டினா பொண்டாட்டி தான். பாரு என்னென்னலாம் பண்ணுறான் பாரு. பண்ணுறான்லாம் சொல்லாத, பண்ணுறாங்கன்னு சொல்லு. அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? ஐயோ, பண்ணுறாங்க போதுமா? அந்த ஃபோனை கொடுறி, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனுக்கு அடித்து விளாண்டுட்டுருக்குங்க ரெண்டும். ஸோ அப்படியே நைட் டைம் போல் நீங்கள் தூங்காமல் அப்படியே உங்கள் அம்மா பக்கத்தில் படுத்துட்டு முழிச்சிட்டே கிடக்கீங்க. ஐயோ, இப்போ எப்படி போய் சொல்கிறது? அம்மா அம்மா, எனக்கு இங்கே ஒரு மாதிரி படுக்க பிடிக்கல, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். சும்மா போயிட்டு இவ்வளோ காலம் எங்கேயே படுத்துட்டு படுக்க பிடிக்கல. இல்லைம்மா, ஒரு மாதிரி குலுக்கமாக இருக்குது, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். ஏசி இப்படி ஓடுது, என்னடி குலுக்கம்? அம்மா, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன் ப்ளீஸ். போய் தொலை, படுக்க விடுதா? அப்பந்தான் இப்படி இருக்கானா இதுவும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. இந்த வாட்டி நம்ம இந்த பிளான் கிட்ட போயிட்டு உட்காந்தோன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்க்குறீங்க. ஸோ நிக்கிதா ஆல்ரெடி டிகே கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அதோட நீங்கள் என்ன காலில் டிகே அதான் பேசிகிட்டு இருக்கேன். நானும் அவர் கூட பேசணும். இங்கே உட்காந்துக்கிட்டா? உட்காரு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்க் ரூமில் நீங்கள் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டு ஜேஎம்க்கு கால் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அவர் கால் எடுத்துகிட்டு, ஹலோ, என்ன மேடம் கரெக்டாக கால் பண்ணியிருக்கீங்க?
இல்லை, நீங்கள் தான் ஃபோன் வாங்கி தந்தீங்களா, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு கால் பண்ணேன். ஓ, அதுக்கு தான் அந்த டைமில் கால் பண்ணீங்களா? மற்ற டைம் நீங்கள் ஒர்க்கில் இருந்தீங்கன்னா? அதுவும் கரெக்டு தான். இங்கே பாரு, எனக்கு 2 o'clock தான் ஒர்க் முடியும். ஸோ அப்படியே ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 4 வரைக்கும் பேசிட்டு அப்படி போய் தூங்கு. அப்புறம் நான் 6 o'clock எந்திரிச்சு காலேஜ் போகணுமே. அப்போ என்கிட்ட பேச வேணாமா? பேசலாமே. அப்புறம் சொல்லு. நெக்ஸ்ட் மந்த் ஃபங்க்ஷன் வருது. நீங்களாம் கூட எங்கள் வீட்டுக்கு வருவீங்க தெரியுமா? அப்படியா? ஆமாம், நீங்கள் தான் எங்கள் ரிலேட்டிவ் ஆச்சே. உங்கள் அப்பனுக்கு தான் எங்களை பிடிக்காது, அப்புறம் எப்படி கூப்பிடுவான்? அதெல்லாம் கூப்பிடுவாங்க. ஓ சரி, என்ன ஃபங்க்ஷனு? ஏன் அக்காவுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறத அப்பா சின்ன வயசுலேயே நினச்சிருந்தாங்களாம். அதுதான் வைக்க போகிறாங்களாம். ஓ, உங்கள் ரியா அக்காவா? இப்படி கேட்குறீங்க? அவன் எனக்கு லெட்டர்லாம் கொடுத்தா ஒரு காலத்தில் லவ் பண்ணுறேன்னு. அப்படியா? நீங்கள் ஏன் வேணான்னு சொன்னீங்க? எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? பிடிக்கலடி, ரீசன்லாம் இல்லை. எனக்கு பேசிக்காக கேர்ள்ஸ்லாம் பிடிக்காது. அப்புறம் ஏன் என்ன பிடிச்சது? மீன் அப்படியே லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு க்யூட்டாக இருந்த, அழகாக இருந்த, தெரில, அப்படியே பிடிச்சிச்சு. உனக்கு ஏன் என்ன பிடிச்சது? தெரியல, ஏதோ பிடிச்சது. பணக்காரனாக இருக்கான், அப்படி இப்படி வச்சுப்பான், அதனாலயா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் காசெல்லாம் எனக்கு வேண்டாம். வேணாமா? இப்போ நான் லவ் பண்ணுறல, லவ் யூ சொன்னால் என்னவா? ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? ஓஹோ சரி, ஐ லவ் யூ சொல்லு. சொல்றி. நேரில் பார்த்து சொல்கிறேன். நேரில் பார்த்து தான் சொல்வீங்களா? என் ஃபோனில் சொல்ல மாட்டிங்களா? நேரில் சொல்கிறேன். நேரில்னா எப்போ? நெக்ஸ்ட் மந்த் மீட் பண்ணுவோம்ல, அப்போ சொல்கிறேன். சொல்லணும், சொல்லன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் எனக்கு எங்கள் அப்பா நினச்சாதான் பயமாக இருக்குது. எதுக்கு? அப்பா ஒத்துக்கலைன்னா? நான் உங்கள் அப்பாவை லவ் பண்ணுறேன், பண்ண லவ் பண்ணுறேன், அப்புறம் என்ன? இல்லைங்க, எங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியும். உச்ச புடியிலே நிற்பான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், நான் தான் மாதிரி பேசுவான். உங்கள் அப்பானாலே அப்படி தான், எனக்கு நல்லா தெரியும். சரி கோவப்படாதீங்க. நல்லா பேசிடுறோமோ, சும்மா டென்ஷன் ஆகாதடி. நம்ம பேசணுன்னா நம்மளை மட்டும் பற்றி பேசு. ஓகே, இனி நான் டென்ஷன் ஆக்க மாட்டேன். அன்றைக்கி என்னமோ ஓணம் சரி கட்டியிருந்தீங்க போல். ஆமாம், ஃபஸ்ட் டைமாக கட்டினேன் காலேஜ்னால. அழகாக இருந்தீங்களே. நீங்கள் எப்படி பார்த்தீங்க? வெள்ளி அனுப்பிச்சா? வெளி ஃபோட்டோ அனுப்பிச்சால உங்களுக்கு? அந்த பிள்ளை நம்பர்லாம் என்கிட்ட இல்லடி. அந்த பிள்ளை ஹாங்குக்கு அனுப்பிச்சு, அதில் நீனும் இருந்த, அழகாக இருந்த, அதை சொன்னேன். ஓ சரி. மேடம் எப்படி இவ்வளோ காலம் சிங்கிளாகவே இருந்தீங்க? தெரியல, நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் எனக்கு அப்படி தோணுதே இல்லை. என்ன பார்த்து நம்மள்கிட்ட அப்படி தோணுச்சு? அதான் தெரியல சொல்கிறேன்ல, உண்மையிலையுமே தெரியல. ஓகே ஃபைன். அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு லவ்பலாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே மந்த்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ ஜிமின் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் ஜிமின் அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க. ஜேகே அப்படியே மிரரில் அவர் ட்ரெஸ்லாம் கரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. பார்த்துட்டு, எங்கடா கிளம்பிட்டுருக்கீங்க குடும்பத்தோட? என்ன இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குதுல்ல, உனக்கு தெரியாதா? ஆமாடா, கண்டிப்பாக நான் வரணுமே. என்ன நீ நான் பேசுகிறது கண்டிப்பாக வரணும்லாம் சொல்கிற? ஃபங்க்ஷன்னாலே வெட்டப்புன்ப. இந்த ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வரணும்டா. என்ன மேட்ருண்ணே, தெரியாமல் ஏதாவது பண்ணுறியா என்ன? பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஜேஎம் உள்ளே போய் பாத் பண்ணிவிட்டு வெளியே வராரு. அப்படியே டவல் கட்டிட்டு, ஒரு டவல் வச்சு அவர் ஹேர் ரப் பண்ணிவிட்டு,
ஸோ ஜிமினோட அம்மா இங்கே வந்துட்டு, இங்கே பாருடா, காலையிலேருந்து எதுக்கு வந்துட்டு கத்திட்டு இருக்கேன் உனக்கு தெரியுமா? ஓ கத்துனியா? எனக்கு கேட்கவே இல்லைம்மா. இந்த நக்களுக்கு ஒன்றும் குறைச்சல்லடா. 28 வயசாச்சு, இன்னும் இப்படியே இருந்தால் என்னடா அர்த்தம்? எங்களுக்கும் பேரெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? உனக்கு ஆசையாக இருக்குனால என்னால் புள்ள பற்றுக்க முடியாதுமா. பார்த்தீங்களாங்க எப்படி பேசுகிறான்னு? அவனுக்கு இஷ்டமாக இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டேனுமா. நீ ஏம்மா ஃபோர்ஸ் பண்ணுற அவனை போட்டு? நீங்களும் அவனுக்கு தோதா பேசாதீங்க. இங்கே பாருடா, இன்னும் 1 இயர் மட்டும்தான். அதுக்கப்புறம் போனால் உன்னை அங்கிள் தான் எல்லோரும் கூப்பிடுவாங்க. ஸோ ஜேகே அப்படியே சிரிக்கிறாரு. ஸோ ஜிமின் அப்படியே ஜேகே இப்போ தலையில் தட்டி, சிரிக்கிற நீ? என்ன ஏன் அடிக்கிற? 1 இயர்லாம் வேணாம், இன்றைக்கே வாங்க பொண்ணு யாருன்னு காட்டுறேன். பொண்ணை காட்டுறியா? ஸோ ஜிமின் அம்மா ஷாக்காயிட்டு, என்னடா சொல்கிற? அப்போ யாரையோ லவ் பண்ணுதான் என் பிள்ளை? நினச்சேன்டா என் மகன் அழகுக்கு ஏதாவது பிள்ளை மயங்கிருக்குன்னு. இப்போ தான் நெக்ஸ்ட் இயர் அங்கிள்னு, இப்போ யாரை லவ் பண்ணணுன்னு மழுப்புற? டே அப்படி இல்லைடா. சரி 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 சரி, போய் ரெடியாகுங்க, பொண்ணு யாருன்னு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சூப்பராக ஒரு சில்க் ஷர்ட் மாதிரி போட்டுட்டு, கீழே அதுக்கு மேட்சாக பேண்ட் போட்டுட்டு, ஒரு கோல்ட் செயின், ஒரு சில்வர் வாட்ச், இன்னொரு ஹேண்டில் பிராஸ்லெட் போட்டு செம்மையாக ரெடியாக இருக்கார். ஸோ இந்த சைட் நீங்கள் ஆஃப் சாரி மாதிரி ஓட்டிட்டு அவ்வளோ அழகாக ஆக்சசரிஸ்லாம் போட்டு செம்ம ட்ரெடிஷ்னலாக க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ ஜிமின் ஹாங் டேங் தான் ஒரு காரில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் அப்படியே கால் பண்ணுறாரு உங்களுக்கு, கார் டிரைவ் பண்ணிட்டே. ஹலோ சொல்லுங்க. என்னடி ரெடி ஆகிட்டியா? நான் ரெடி தான். ஃபஸ்ட்டு இறங்கணுன்னா ஒன்று தான் பார்க்கணும், மரியாதையாக வழியாக வந்து புரியுதா? நான் வந்து நிற்கிறேன். இந்த ஆராத்தி எடுக்கிற ஆப்ஷன்லாம் இருக்கா? இருக்கிறதா என்ன எடு. நீங்கள் ரியாக்காவை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நான் தான் உங்களுக்கு ஆராத்தி எடுக்கணும். ஏய் சி, அவெல்லாம் வேணாம், நீ தான் வேணும். ஐயோ இவன் இம்சம் தாங்க முடியல மச்சான், இதுக்கு தாண்டா இவன் காரில் வரமாட்டேன்னு நான் சொன்னேன். சரி மீட் பண்ணணும். எதுக்கு மீட் பண்ணணும்? உனக்கு தெரியாதா? அச்சோ போங்க. ஏய் அதெல்லாம் முடியாதுடி, அந்த இன்னைக்கு அடிச்சே ஆகணும். எவ்வளோ நாள்? ஐயோ எல்லாரும் இருப்பாங்க. ஏய் எல்லார்ட்டையும் மாடி கேட்டான், உன்ட்ட தானே கேட்டான். மூடிட்டு கொடுக்குறியா இல்லையா? சரி பார்க்கலாம். பார்க்கலாம்லாம் இல்லை, நீ கொடுக்குற. நீ கொடுக்காம நாங்கள் எடுத்து விட்டு நான் வர மாட்டேன். எனக்கு இன்னைக்கு வேணும். அச்சோ அடம் பிடிக்காதீங்க. ஏய் ப்ளீஸ் டி, ஒன்று கொடுத்தா இன்னும் கொஞ்சம் போயிடுவா. பார்த்துக்கலாம், அங்கே வரேண்ணா அந்த பிறகு வச்சுக்கிறோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. ஸோ உங்கள் ரியாக்காக்கு நடக்க வேண்டிய ஃபங்க்ஷனும் நடக்குது. ஸோ ஜிமின் கண்ணு ஃபுல்லாக உங்கள் மேலே தான். ஸோ நீங்கள் லிஷி லில்லிலாம் டான்ஸ்லாம் பண்ணுறீங்க அழகா. ஸோ ஜிமினை பார்த்துட்டு நீங்கள் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிமினை அப்படியே அவர் ஐஃபோன் வச்சு வீடியோலாம் எடுத்துகிட்ருக்காரு யாருக்கும் தெரியாமல். அப்படியே டைம் பாஸ் ஆகுது. நீங்கள் யாரும் இல்லாத ஒரு எம்டி ரூம்குள்ளே போயிட்டு உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிமினும் உள்ளே வந்துட்டு டோர் க்ளோஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே நீங்கள் ஜிமினை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ஜிமின் அப்படியே வந்துட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸ்லேயே கை வச்சு அப்படியே ரப் பண்ணி உங்கள் ஃபேஸ் பார்த்துட்ருக்காரு. என்னடி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறியா? அப்போலேருந்து வெயிட் பண்ணுறேன். ஏன் இவ்வளோ நேரம்? இதாடி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துருந்தாங்களா, அதான் மீட் பண்ணிட்டு பேசிட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஜிமின் உங்கள் ஐலைனரே பார்த்துட்ருக்காரு. வா நேடி எப்படி இருக்க? எப்படி இருக்காங்க? அழகா இந்த ஐலைனர் சூப்பராக இருக்குடி, நீ அழகாக இருக்குடி. ஸோ அப்படி நீங்கள் ஷை ஆகுறீங்க. ஷைலாம் வேணாம், நான் கேட்டது வேணுமே இப்போ எனக்கு. அச்சோ போங்க. ஏய் நாடி அதெல்லாம் நான் கேட்கல, எனக்கு வேணும். பயமாக இருக்கே. என்ன பயம்? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டவுன் பண்ணி கொடுக்கலான்னு வரும்போதெல்லாம் நீங்கள் அப்படியே புஷ் பண்ணுறீங்க. ஏய் என்னடி? இல்லைங்க பயமாக இருக்கு. என்னடி பயம்? ஏமாத்திடுவேண்ணா அப்படின்ட்டு சீரியஸ் டியூனில் கேட்குறாரு. அப்படி இல்லை மாமா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு தெளிவாக புரியுதுடி. அவ்வளோ நம்பிக்கை இல்லைனா பேசாத சரியா? சும்மா அப்படிலாம் பண்ணாத. எனக்கு என்னமோ நான் அசிங்கமாக நடந்துக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் அப்படி சொல்லலைங்க, நீங்கள் ஏன் இப்படி திங்க் பண்ணுறீங்க? எனக்கு புரிஞ்சிருச்சடி, சரி விடு. நான் அந்த மாதிரி கேவலமாக நடந்துக்கிறேன்னா நீ இந்த மாதிரிலாம் பேசுவேண்ணா அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அப்படியே சடனாக எழுந்திரிச்சு கிஸ் பண்ணிடுறீங்க. ஸோ ஜெயமும் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அகெயின் கிஸ் கொடுக்குறாரு. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறது தெரியும்ல,
அப்படி இப்படி பேசினா எனக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணுறீங்க. ஸோ ஜெயமும் அப்படி சிரிச்சிட்டு உங்கள் ஹேர் ரப் பண்ணிவிட்டு, சரி சரி புரியுது, நான் ஏதோ நம்பலை, நான் அசிங்கமாக நினச்சிட்டேன். அப்படிலாம் நினைக்கல. நினைக்கல அப்படிலாம். இல்லை, அப்படிலாம் நினைக்க மாட்டேன். ஸோ நினைக்க மாட்டேல்ல. புருஷனை ஏண்டி அப்படி நினைக்க போகிற? நான் தான் புருஷனாச்சு. ஆமாம், நீங்களும் பொண்டாட்டி அப்படி நினைக்காதீங்க. அப்படியா? ஆமாம். ஏய் ஃபேஸை பாடுறி. என்ன? சாரி, ஹேட் பண்ணிட்டேன்ல. போங்க. பாரு, சும்மாவே ஈகோ பார்க்குறேன். நான் சாரி கேட்குறேன்னா நீ திரும்பி வந்துட்டு சொல்லு, இல்லாட்டி எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். பரவாயில்லைங்க, வேணாம், உங்கள் சாரி நீங்களே வச்சுக்கோங்க. நானே வச்சுக்கிறேன், ஒன்றையும் நானே வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. ஸோ அப்படியே இதெல்லாம் முடியுது. ஜிமின் அவர் ஹேர் கரெக்ட் பண்ணிட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே வராரு. இந்த சைடு ஒயினும் வெளியே வருது. ஸோ அதை அப்படியே ரியா பார்த்துடுறா. ஸோ பார்த்துட்டு, என்ன இல்லை, எங்கே போயிட்டுற? அது அந்த ரூமில் அம்மா தட்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. தட்டை காணோம். அந்த ரூமில் இல்லை, அதான் அம்மா கிட்ட. தட்டை எடுக்க ஜிமினும் கூட வந்தானா? அக்கா, அது லிப்ஸையும் பம்பியாக ஃபீல் ஆகுது. இல்லைக்கா, அது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக் கிட்ட பார்க்குறாங்க. ஸோ ஏதோ பாக்ஸ் மாதிரி தெரியுது. என்னடி அது? ஒன்றும் இல்லைக்கா, அது வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே ரியா கையாச்சு தொட்டு பார்த்தா ஃபோன் மாதிரிக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே அதை எடுத்துடுறா. என்னடி ஃபோன் வச்சுருக்கா? அக்கா, அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வாங்கிட்டு பார்க்கும்போது, ஸோ நீங்களும் ஜிமினும் பர்சனலாக அவ்வளோ பேசியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துடுறாங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. உன் வயசில் பண்ணுற வேலையாடி இது? என்னடி இதெல்லாம்? அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன? அக்கா ப்ளீஸ்க்கா, அப்பாட்ட சொல்லிடாதக்கா. இது எப்படி நான் சொல்லாமல் இருப்பேன்? நீ பண்ணியிருக்க சாதன விஷயம் கிடையாது, உனக்கு தெரியுதா? இதுக்கு மேலே இதை கன்னியூவாக நான் விட மாட்டேன். இப்போயே நான் அப்பா கிட்டே போகிறேன். அக்கா ப்ளீஸ்க்கா, அப்பா கிட்ட சொல்லாதக்கா. நான் இப்போயே போகிறேன்னு சொன்னேன். இவ்வளோ கேவலமாக பேசி வச்சிருக்க உனக்கு தெரியுதா? அக்கா, நானும் அவங்களும் லவ் பண்ணுறோங்க்கா. லவ் பண்ணுற வயசாடி இது உனக்கு? வேற எப்போயே அப்பா கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லாத்தையும் வற்றி வச்சிட்றா. ஸோ நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனுக்கும் ஜிமின் வர மாதிரிக்கே இருக்கும். ஸோ இந்த டைம் ஒயன் அப்படியே ஜிமினை பார்க்க கூட மாட்றா. ஸோ அப்படியே அவாய்ட் பண்ணிகிட்ருக்கா. ஃபோன் காலும் போகிறதில்ல. ஸோ அதெல்லாம் பார்த்து ஜிமினுக்கு பயமாயிருது. அதோட ஜிமின் அப்படியே லில்லியை கூப்பிட்டு, லில்லி அவளை ரூமில் வர சொல்லு, அவகிட்ட பேசணும். அண்ணா, அது என்னடி அவளை வர சொல்லு. சரி, நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்க்கு ஃபோர்ஸ் பண்ணி உங்களை கூப்பிட்டு வந்து லில்லி உட்கார வைக்கிறா. ஸோ இந்த சைடு லில்லி போன பிறகு ஜிமின் வந்துட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் டவுன் பண்ணி தான் உட்காந்துருக்கீங்க. அப்படி உங்கள்கிட்ட வந்து கேட்குறாரு, என்னடி அவாய்ட் பண்ணிகிட்ருக்கா? நேற்றுலேருந்து ஒரு மெசேஜையும் காணும், காலையும் காணும். என்னாச்சு உனக்கு? உன்னை தாண்டி கேட்குறேன், என்னாச்சு? அவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? உன் கூட பேசாமலாம் இப்போலாம் நான் யோசிச்சே பார்க்க முடியல. நேற்று ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், வருவா வருவா வருவான்னு. ஒரு வார்த்தை கூட பேசணும்னு தோணலையா உனக்கு? கஷ்டமாக இல்லையா உனக்கு? நான் ஃபீல் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலையா? உன்கிட்ட தாண்டி கேட்குறேன், கல் மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சின்ன பிடிச்சி தூக்குறாரு. நீங்கள் அவ்வளோ அழுதுருக்கீங்க, உங்கள் கண்ணெல்லாம் செவந்திருக்கு. ஏய் என்னன்னாச்சு? ஏய் என்னடி ஆச்சு? சொன்னா தானே பேபி தெரியும், என்னாச்சு சொல்லு. அதோ நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஓ, இப்போ என்ன விஷயமா? வேறு மாப்பிள்ளை பேசியிருக்காங்க. எனக்கு உங்களை தவிர வேறு யாருன்னு என்னை யோசிச்சு பார்க்க முடியல. நான் உங்ககிட்ட பேசின அப்பா எதனாவது பண்ணுவேன் வேறு பயன்படுத்துகிறாங்க. எனக்கு அப்படி மண்டே வெடிக்கிற மாதிரி உட்காந்துருக்கேன் ஜிமினா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ அழுறீங்க. ஜிமின் அப்படியே அவங்கள ஹக் பண்ணி ரப் பண்ணிவிட்டு, நாளைக்கு நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன், எதுவும் இல்லை பயப்படாத, அப்படிலாம் வேறு யாரும் கட்டி விட முடியாது என்னை தாண்டி. நான் தான் உன்னை கட்டிப்பேன், நானும் உன்னை பொண்டாட்டி தான் நினச்சிட்டேன், இதுக்கு மேலே ஒன்று விட்டு போக மாட்டேன்டி. நீ பயப்படாத, நடக்காது, நான் அறியேன், புரியுதா? பயப்படாதடி. நான் இருக்கிற வரைக்கும் நீ அழுவக்கூடாது, நான் செத்த பிறகு வேணால் அழுதுக்கோ.
ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? பின்ன நீ அழுதுலாம் நான் பார்க்க முடியலடி. நான் பேசுகிறேன், ஒன்றாகாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே போல் ஜிமின் அண்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க. ஸோ உங்கள் அப்பா அப்படியே சோஃபாவில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருக்காங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அப்படியே உங்கள் அப்பா முன்னாடி நின்று, மாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ உங்கள் அப்பாவுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு, யாருக்கு யாரா மாமா? யாருக்கு யார் மாமா? எப்போ என் பெரிய பொண்ணை நீ கட்டிக்க மாட்டேன்னு சொன்னியோ அப்போயும் உனக்கு எனக்கு உறவெல்லாம் அந்து போச்சு. ஏதோ ஃபார்மாலிட்டிக்காண்டி கூப்பிட்டேன். இப்போ என்னென்னா என் சின்ன பொண்ணுக்கிட்ட அவ்வளோ தப்பாக பேசியிருக்க. ஆமாம், தப்பாக தான் பேசினேன். அவன் என் பொண்டாட்டி, அதனால நான் பேசினேன். டீ மச்சான் மெதுவாக பேசுகிறோம். ஸோ ஜிம்மின் அப்படியே லைட்டாக காண்டவுன் ஆகிட்டு, இங்கே பாருங்க, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. ரேஞ்சில் எது தான் நான் குறைஞ்சி போய்ட்டு எனக்கு தெரில. எல்லாமே ஹை லெவலில் தான் இருக்குது. நான் அவளை நல்லா வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு தெம்பு இருக்குது. இந்த முன்னாடி உள்ள விஷயத்தெலாம் வச்சு எங்களை பழி வாங்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க, அதான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ ஜிமின் சவுண்ட் கேட்டோம், நீங்கள் கிடைக்கிறேன்னு ஓடி வந்து கீழே நிற்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் லில்லி சாராலாம் நிற்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு இன்னும் காம்டவுன் ஆகிட்டு, இவ்வளோ நேரம் நான் பொலைட்டாக பேசிகிட்டு இருக்க காரணம் அவள் மட்டும்தான். அவள் எனக்கு வேணும், அவளுக்கு என்ன மட்டும் தான் பிடிக்கணும் நல்லா தெரியும். பாருங்க மாமா, நீங்கள் சொல்கிற நான் என்ன வேணால் கேட்க ரெடியாக இருக்கேன். நீங்கள் அவளை நீங்கள் எனக்கு தருவீங்கன்னு சொன்னான். நான் செத்தாலும் அவளை உனக்கு கட்டி வைக்க மாட்டேன்டா. இதெல்லாம் நீங்கள் வீராப்பா நினச்சிட்டு இருக்கீங்க மாமா. ஏய் மாமான்னு கூப்பிட்ற ஃபஸ்ட்டு எழுத்துடா. ஏய் என்னடா அவன் தாலி எடுக்கிறான். ஏய் யார்டா அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எந்திரிக்கிறாங்க. ஸோ ஹாங்க் வந்துட்டு அப்படி நிப்பாட்டிட்டு, இதை பாருங்க அங்கிள், அவன் பிடிச்சிருக்குங்கிறான்ல, நீங்கள் ஒயனையும் கூப்பிடுங்க, அந்த பிள்ளையும் கூப்பிட்டு கேளுங்க அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அது பிள்ளை பிடிக்கலன்னு சொன்ன அந்த கல்யாணமே வேணாம், இதோட ஸ்டாப் பண்ணிட்டா கிளம்பலாம். என்ன சொல்கிறீங்க? நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஏய் அவளே ஒத்துக்கிட்டாலும் என் பொண்ணையெல்லாம் கொடுக்க முடியாதுடா. இங்கே பாருங்கள், உங்களோட பகைக்காண்டி அந்த பிள்ளையோட வாழ்க்கை இதாக்காதீங்க. அந்த பிள்ளை இவனை தான் லவ் பண்ணுது. என் மகா வயசு என்ன, அவன் வயசு என்ன? வேணா இப்படி செய்யலாம், உன் தம்பிக்கு வேணால் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், இவனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. இங்கே நான் தான் லவ் பண்ணுறேங்கிறேன், என் தம்பி லவ் பண்ணுறான்னு சொல்ல. ஓ நீங்கள் அப்படி வரீங்கண்ணா, இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாது. நான் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிறேன். நான் கூப்பிட்டா வந்துடுவா, நான் பார்த்துக்கிறேன். ஓ கூப்பிட்டா வந்துடுவாளா? ஒயினே ஒயினே அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கத்துறாரு. ஸோ அப்படி நீங்கள் பயந்துகிட்டே வந்து உங்கள் அப்பா முன்னாடி நிற்கிறீங்க. என்ன கூப்பிட்டா போயிடுவியாமே? நான் அப்படி சொல்லப்பா, நான் இது வரைக்கும் அவர்கிட்ட பேசினதுலேயே நான் சொன்னது எங்கள் அப்பா ஒத்துக்கணும், எங்கள் அப்பா ஒத்துக்கணும், எங்கள் அப்பான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டும்தான். ஆனால் இப்போ தான்ப்பா தெரியுது, நான் மட்டும்தான் அப்படி நினைக்கிறேன், உனக்கு என் சந்தோஷம்லாம் முக்கியமே கிடையாதுன்னு. இப்போ வரைக்கும் உன்னோட பகையை மட்டும்தானே நீ பார்க்குற, என்னோடய வாழ்க்கையை நீ பார்க்கல. நான் சொன்னனால தான்ப்பா அவர் வந்து உங்ககிட்ட பேசுகிறாரு. உங்கள் கண்ணிலேயே முடிக்கக்கூடாதுன்னு நினச்சவர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னா காரணம் நான் மட்டும்தான். நான் சொல்லி அவர் கேட்குறாரு. ஆனால் எனக்கு உன் சம்மந்தம் தான் முக்கியம்னு படுத்து பார்த்தில்லப்பா. அதுதான் நான் அவன் மேலே வச்சிருந்த ரெஸ்பெக்ட். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலப்பா. நீனே இப்படி பண்ணுறப்போ எனக்கு அழுக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உள்ளே போயிடுறீங்க. ஸோ ஜிமினுக்கு இதெல்லாம் பார்க்க முடியல, உங்களை பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஸோ ஜிமின் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்கள் அப்பா முன்னாடி உட்காந்துட்டு, ஆமாம் நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு தெரிலையா, நான் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருன்னு சொல்கிறது கூட ரெடியாக இருக்கேன். ஆனால் இப்போயும் கூட அவள் ஆசையை நிறைவேற்றணும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஒத்துக்கிறீங்களேன், இதை விட வேறு என்ன கிடைக்க போகுது? நீங்கள் மட்டும் ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் பொண்ணை சிரிக்கிறத எப்படி பார்க்கலான்னு தெரியுமா? அவ்வளோ ஹாப்பியாக சிரிப்பாவ. எல்லாரையும் பிரித்து கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசையே கிடையாது. ஆனால் நீங்கள் எங்களை சேர்த்து வைக்க மாட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சா என்ன வேணா பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர் தள்ளி விட்டு ஜிமின் எழுந்திரிச்சு போகிறாரு. ஸோ அப்படியே 1 வீக் லேட்டர் அப்படியே ஜிமின் வீட்டிலேருந்து உங்களை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களே அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. என்னமோ முழு மனசு இல்லை, நானும் என் பொண்ணு ஹாப்பியாக இருக்குன்னு தான் ஒத்துருக்கேன். அவன் சந்தோஷமாக வச்சுப்பான்ல, அதெல்லாம் என் பிள்ளை தங்க மாதிரி வச்சுருப்பான். நீங்கள் அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அப்படியே நீங்களும் வந்து எல்லாம் காஃபி குடிக்கிறீங்க. ஸோ ஜிமின் அங்கே உட்காந்துல்ல, சைடில் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று உங்களா சைட் அடிச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே உங்கள்கிட்ட ஐஸாலே பேசுகிறாரு. ஏய் மேலே வாடி. நான் வரல. வாடி, எல்லாரும் இருக்காங்க, நீ வா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே. ஸோ நீங்களும் மேலே வரீங்க. ஸோ ஜிமினும் அப்படியே வந்து உங்களை வாலோட லாக் பண்ணி அப்படியே உங்கள் கன்னத்தில் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அச்சோ விடுங்க, இப்போ தானே பேசி முடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு தான் எல்லாம் ஓகேவா? ப்ராமிஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? வெயிட் பண்ண முடியுமா? அச்சோ வேறு என்ன வேணும்? நீ தாண்டி வேணும். 1 மந்த் வெயிட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு தான். அப்படியா?
ம் வெயிட் பண்ணுமா? ம் அப்புறம் என்ன அப்புறம்? தப்பு பண்ணலாமா அச்சோ வேணுங்க, என்னங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே 2 பேரும் இந்த ஷார்ட் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட் வந்துட்டு ஜேகேக்கு. ஸோ இதுவே மொக்கையாக இருக்குது தான் நினைக்கிறேன். டு பி ஹானஸ்ட், என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நான் மொக்கையாக கொடுத்துருக்கேன். யாரும் வந்துட்டு நான் கஷ்டப்படுவேன் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க. எனக்கே தெரியுது நான் எவ்வளோ மொக்கையாக கொடுத்துருக்கேன்னு. ஸோ இருந்தாலும் சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு என்ன மாதிரியும் மொக்கையாக ஃபீல் ஆகிருக்கலாம். சில பேர் பிடிச்சிருக்கவங்க மட்டும் நல்லா இருக்கா எல்லோரும் மட்டும் ஒரே ஒரு இது சொல்லிடுங்க. ஓகேடா, லவ் யூ, பபாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.